ஹாய், உங்க ராசிக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். சோ நம்ம கேஜ்க்கு பார்த்தோன்னா புதுசா புறாலாம் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கலர் கலெக்ஷன்ல நம்ம ஒண்ணு பார்த்துட்டே வரலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க பார்க்கலாம். எப்போ பார்த்தாலும் வீடியோ ஆன் பண்ணிட்டு ஃபோன் எடுத்துட்டு வந்துடுறான். வீடியோ எடுக்கிறது சிக்கு பாரு முட்டை பாருன்னு சொல்லிட்டு இவனுக்கு வேற வேலை இல்லைன்னு போல போய் வேலை பாடுறா காலம் அதால வந்துடுறான் ஃபோன் எடுத்துட்டு ஓடா. ஏய் ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். யாரா ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கிறான் நம்மளுக்கு? ஏய் யாரா நீ? எந்த ஊர்ல இருந்தா வந்துடுறா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஃபைனலா பார்த்தோன்னா குண்டு எல்லாம் திறந்தாச்சு. ஸோ எல்லாம் அப்புறம் பார்த்தோன்னா அழகா ஹாப்பியா ஜாலியா வெளியே வந்துட்டாங்க. கெஸ்டஸ் எல்லாம் மேல உட்காந்து பாக்குறாங்க எப்படா தீனி போடுவாங்கன்னு. ஸோ புறாக்கு வந்து ஃபீடு வந்து ஃபுட்டு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா புறாவுடைய கேஜ் அப்டேட்ல என்ன எதுன்னு இருக்குன்னு பார்த்துட்டே வரலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கப்பா மேலே ஏறி நிற்பாங்க. அதாவது சண்டை அடிக்கிறாங்க. கல்லை வந்து இல்லை, புறாக்கு வந்து விரும்பி அப்படிதான் சாப்பிடுவாங்க. கையில எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. கல்லை இருந்தா கையில வருவாங்க. இப்போ பாருங்களேன், வரமாட்டாங்க. ஏன்னா புறாக்கு வந்து தீனி போட்டாச்சு. ஸோ கெஸ்டஸ்லாம் மேலே உட்காந்துட்டு இப்போதான் ஒன்றா வராங்க. ஸோ எல்லாம் அப்புறம் ஆக்டிவாக தான் இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க. நம்மளுடைய ஃபேண்டல் தலைவர், அதுக்கப்புறம் இது நம்மளுடைய ஹோமரு, எல்லாமே ஓகே தான் இருக்காங்க. புதுசா ஹோம்ஒர்க் புறா வந்திருக்கு. யாருன்னு தெரியல. எப்போலேருந்து வராங்க? ஷார்ட் வீடியோலும் பார்த்துருப்பீங்க. யாரா நம்ம வீட்டில் வந்து சரசம் பண்ணுறது? அவங்க புறா வந்து புதுசாக இருக்கான். எங்கெங்க வர்றாங்க. சைனாலேருந்து வராங்க, ஜப்பான்லேருந்து வராங்க, எங்கேருந்து வராங்க. அதுக்கப்புறம் கிட்டே வர மாட்டாங்க. நான் இப்போ தூரம் போனா அந்த பில்டிங்ல உட்காந்து மொத்த பேரும் பார்த்தனா இங்க வந்துடுவாங்க. நான் இருக்கிறதுனால தான் வரமாட்டாங்க அவங்க. இப்போ பாருங்களா, இப்போ நான் தூரமா போறேன். ஒரு அழகான மூமெண்ட் போட்டு ஒரு சாங் பிஜிஎம் போட்டுடலாமா? அங்க போடலாமா? ஃபர்ஸ்ட் வந்தோடனே நம்மளுடைய சப்ஜா புறா இருக்குல்ல, அதோடைய சிக்கு பார்க்கலாம். ஸோ போன வாட்டி பார்த்தோன்னா சிக்கு கலர் வராமல் இருந்தாங்க, கலர் வந்து நார்மலாக இருந்தாங்க. இப்போ வந்து சிக்கு கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, எந்த மாதிரி இருக்குது எல்லாமே சிக்கு வெளியே எடுத்து பார்க்கலாம். ஆமாம், சிக்கு கலர் பார்த்தோன்னா அல்டிமேட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு பங்கமாக இருக்குது. பிளாக்கும் ஒயிட்டும் சேர்ந்து சாக்லேட் கலர் சேர்ந்து இருக்கு. சும்மா அல்டிமேட்டாக இருக்குல்ல சிக்கு கலர் பார்க்குறதுக்கு. ஸோ கேஜ் விட்டு வெளியில் வரும்போது அடுத்த அப்டேட்டில் வெயிட் பண்ணி பார்த்துட்டே வரலாம், சிறப்பாக தரமா. ஸோ அப்படியே கேஜ் உள்ள போய் விட்டுறலாமா? போடா அடுத்தபடியாக பார்த்தோன்னா அவங்களுடைய புதுசாக வாங்கிட்டு அந்த மேல் புறா தான் உட்காந்துருக்காங்க. அவங்களுடைய பேர் வந்து எக்லே பண்ணியிருக்காங்களா என்ன ஏதுன்னு பார்க்கலாம் வாங்க. கீழே வந்தீங்கன்னா அவங்க காணவில்லை. எங்க இருக்கீங்க? இதே இருக்காங்க. ஆமாங்க, எக்லே பண்ணி பார்த்தோன்னா அடையில உட்காந்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டே வரலாம் என்ன ஆகுதுன்னு. அடுத்தபடியா பார்த்தோன்னா மேலே வந்தீங்கன்னா நம்மளுடைய கரப்பா தான் உட்காந்துருக்காங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, ரெஸ்டே இருக்காங்க. இது வரைக்கும் எந்த எக்லே பண்ணல.
பார்க்கலாம் என்ன வெயிட் பண்ணி சிறப்பா அதுவும் பார்த்துட்டே வரலாம். அடுத்தபடியா பார்த்தோன்னா மேலே நம்மளுடைய குண்டன் உக்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட குண்டனோட சிக்கு அதோடைய பேர் உக்காந்துருக்காங்க. ஸோ சிக்கு வெளியே எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சும்மா சிக்கு கலர் பார்த்தோன்னா சாக்லேட் கலர்ல மஜாவா இருக்கு. காலில் ஃபெதர் இருக்கு, ஆஸ்திரேலியன் கிராஸ் மாதிரி தான் இருக்கு. இன்னும் என்ன மண்டல கொண்டதான் இல்லை தலையில. ஸோ லைட்டா அம்மா போட்டிருக்கு. எந்த நேரத்துலயும் அம்மா வருது, என்ன பண்ணலாம், ரெடி பண்ணிக்கலாம் பார்த்து. இந்த சிக்கு எப்படியாச்சும் காப்பாத்தி கொண்டு வந்துடணும்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. அடுத்தபடி எதுனா ஒயிட் கலர் சிக்கு பார்க்கலாம். இந்த சிக்கு அதனால பார்த்தோன்னா இந்த சிக்கும் பார்த்தோன்னா நல்லா தான் இருக்காங்க. நான் லைட் ஐ டிசீஸ் இருக்கு. இது சிக்கு பார்த்தோன்னா மெடிசன் வந்து போட்டோம். இது ஒயிட் கலர்ல வந்திருக்காங்க. இதுல காலில் லைட்டா ஃபெதர் இருக்கு. ஸோ சிக்கு சும்மா தரமா இருக்கு பார்க்கறதுக்கு. அப்படியே கேஜ் உள்ள விட்டுடலாம். இப்படி இங்க நீ பார்த்தோன்னா எக்லே பண்ணி பார்த்தோன்னா அடையாள தான் உட்காந்துருக்காங்க. ஸோ பார்த்துட்டே வரலாம். குண்டனுடைய பேர் தான் இதுவும். பேர் அதோடைய இந்த சாக்லேட் கலர் புறாவும் அதோடைய பேர் தான். எங்க இருக்காங்க உட்காந்துருக்காங்களே, இவங்களும் குண்டனுடைய பேர் தான். 2 பேர் அவங்களுக்கு. ஸோ இப்படி ஊத்தினா எதுவும் இல்லை. அடுத்து இந்த கேஸ்ல பார்க்கலாம் என்னென்ன அப்டேட்லாம் இருக்குன்னு. வாங்க கேஸ்ல அப்படியே வந்தீங்கன்னா நம்மளுடைய ஆஸ்திரேலியன் கிராஸ் உடைய சிக்கு தான் இருக்காங்களா என்ன பார்க்கலாம். எங்கெல்லாம் சிக்கு இருக்கு சிக்கு. இன்னும் சிக்கு கலர் வரல. சிக்கு கலர் வந்தா அப்டேட்ல பார்க்கலாம். அப்படி எடுத்து கேஜ் உள்ள விட்டுடலாமா? இப்படி இந்தாண்ட வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய பிளாக் கலர் புறாவுடைய சிக்கு தான் இருக்காங்க. ஒரே ஒரு சிக்கு தான் இருக்காங்க. இதுவும் சிக்கு கலர் வரல. ஒரே ஒரு சிக்கு தான் பொறிச்சாங்க. போன வாட்டியும் பார்த்தோன்னா ஒரே ஒரு சிக்கு தான் பொறிச்சாங்க. இந்த வாட்டியும் பார்த்தோன்னா ஒரே ஒரு சிக்கு தான் பொறிச்சாங்க. என்ன ஆச்சுன்னு தெரில. ஸோ அலங்காமல் புலங்காமல் பார்த்தோன்னா கேஜ் உள்ள விட்டுடலாம். நாயா அடி அடிக்காங்க. தரமான புறா. இந்த மாதிரி வந்து கொத்துறது புறா வந்து சிக்கு பொறிச்சா நல்லா சிக்கு காப்பாற்றி கொண்டு வராங்கன்னு ஒரு சில பேர் சொன்னாங்க. என்னன்னு தெரில. நல்லா தான் பொறிச்சு கொண்டு வராங்க. நான் பொறிக்கிறதுல மிஸ்டேக் ஆகுது. ஒரே ஒரு சிக்கு தான் பொறிக்கிறாங்க, இன்னொரு சிக்கு வந்து பொறிக்க மாட்டுறாங்க. அது கேஸ் எக்குள்ளேயே பார்த்தோன்னா இறந்து போயிடுது. ஆனால் சிக்கு நல்லா தான் காப்பாற்றி கொண்டு வந்துடுறாங்க. அடுத்தபடியாக பார்த்தோன்னா நம்மளுடைய ஹோமர் புறா. ஹோமர் தலைவர் பார்த்தோன்னா பேர் வந்து போட்டாச்சு. சும்மா பக்காவான பேரை வந்து போட்டிருக்கோம். ஸோ இவங்களுடைய அப்டேட் இனிமேல் சிறப்பாக தரமாக பார்த்துட்டே வரலாம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஹோமர் பேருக்கு வந்து ஃபீமேல் போட்டிருக்கோம். மஜாவாக இருக்குது ஃபீமேல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பிளாக் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மேலே வந்தீங்கன்னா நம்மளுடைய பிளாக் கலர் புறாவுடைய ஹஸ்பண்ட் உக்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் கார்ன புறா வந்து சாதா புறா கூட ஜோடி சேர்ந்து சிக்கு பொறிச்சு இருக்கு போல. சிக்கு வந்து வெளியே எடுத்து பார்த்துடலாமா? அதில் பார்த்தோன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு பார்த்தோன்னா சிக்கு வந்து வெளியே எடுத்தாச்சு. ஒரு சிக்கு பார்த்தோன்னா பிளாக் கலரில் வந்திருக்காங்க. இன்னொரு சிக்கு பார்த்தோன்னா சாக்லேட் கலரில் வந்திருக்காங்க. சும்மா சிக்கு கலர் பார்த்தோன்னா மஜாவாக இனி பொறிச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது பார்க்கலாம். நான் இதுக்கு மேல் வந்து வாங்கி போடணும், கர்ண மேல்.
சாதா புறாவோட ஜோடி சேர்ந்துருக்காங்க. என்ன பண்ணுறது, மேல் வாங்கிடலாம் கூடிய சீக்கிரத்தில். ஸோ 2 சிக்கன் எடுத்து உள்ள விட்டுறலாம். எப்படி காப்பாற்றி கொண்டு வராங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டே வரலாம். அடுத்தபடியாக பார்த்தோன்னா நம்மளுடைய ஃபேன்டெல்லோடைய சிக்கு. ஸோ 2 சிக்கு வந்து பொரிச்சிட்டாங்க. ஸோ சிக்கை வந்து எப்படி காப்பாற்றி கொண்டு வராங்க எல்லாமே வெயிட் பண்ணி சிறப்பாக பங்கமாக பார்த்துட்டே வரலாம். ஸோ அப்படியா பார்த்தோன்னா இந்த கேஸில் பார்க்கலாம் என்னென்ன அப்டேட்லாம் இருக்குன்னு. நம்ம ஃபேன்டெல் தலைவர் பார்த்தோன்னா குறுக்கு சந்தில் ஓடி வந்துட்டார். ஸோ பார்க்கலாமா இந்த கேஸில் என்னென்ன அப்டேட்லாம் இருக்குன்னு. அம்மா வந்து கேட்டுக்கு முன்னாடியே உட்காந்துருக்காரு. வணக்கம் தலைவர் மாமா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? கர்ணபுரா தலைவர் பின்னாடி இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து ஒரு விசிட் போட்டுடலாம். மாமா வந்து ஃபஸ்ட்டு வந்து காட்டாச்சு இந்த கேஸில். ஸோ மாமா சாப்பிட்டீங்களா? ஒன்றதான் மாமா கேட்குறேன், சாப்பிட்டீங்களா மாமா? ஸோ கேஸ் திறந்த உடனே நம்மளுடைய கர்ணபுராவை தான் ஹோமர் புறாக்கிட்ட வந்து சீன் போட்டுட்டு இருக்காரு. சீன்லாம் எப்படி போட முடியுமோ அப்படிலாம் போட்டு காட்டுறாரு. இதுதான் தலைவர், அப்படி தான் இருப்பார். மாமா வந்து கொஞ்சம் கூவுறாரு. இப்போ தான் கூவி இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, இப்போ தான் கூவுறது பார்க்குறேன். வா வா மஜாவா மஜாவா கூவுறாரு. இப்படிதான் தலைவர். கூடிய சீக்கிரத்தில் ஒரு பேர் வாங்கி போட்டுடலாமா? ஒரு பேரை வாங்கி போட்டுடலாம். இப்படி வந்து என்ன நம்மளுடைய கர்ணபுரா தான் ஏற்கனவே பண்ணி வந்து அடையாளம் உட்காந்துருக்காங்க. ஷார்ட்ஸ் வீடியோலும் பார்த்துருப்பீங்க. இன்னும் சிக்கு பொரியல. இன்னும் சிக்கு பொரியறதுக்கு ஒரு 10 நாள் இல்லை இருக்குது. 10 நாள் கழிச்சு பார்க்கலாம் சிக்கு வந்து பொரியுதா, நல்லபடியாக பொரியுதா எல்லாமே வெயிட் பண்ணி பார்த்துட்டே வரலாம். பொரிச்சாலும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஹோமரு, அதுக்கப்புறம் நம்மளுடைய அழகான ஃபேன்டேலு, அதுக்கப்புறம் நம்ம சிராஜுக்கு பார்த்தோன்னா கண்ணோய் இருக்குது. எப்படி மெடிசன் வந்து போட்டுட்டு தான் இருக்கும். கியூடைய பேரு டிசீஸ் இருக்குல்ல, அதனால் எதுலேயே பண்ணல அவரு. அதுக்கப்புறம் மேலே எதுவும் இல்லை. கேஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் அப்டேட்டு. அடுத்தபடியாக பார்த்தோன்னா இந்த கேஸில் பார்க்கலாம் என்ன அப்டேட் இருக்குன்னு. சிறப்பாக தரமாக அப்டேட்ஸ்லாம் இருக்குது இந்த கேஸில். சும்மா அல்டிமேட்டான அப்டேட்ஸ்லாம் இருக்குது. 1 by 1 பார்த்துட்டே வரலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்மளுடைய முஸ்கி தலைவரோடைய சிக்கு சும்மா தரமாக இருக்குது கலர்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ சிக்கு வந்து வெளியே எடுத்து பார்க்கலாமா, பார்க்க முடியுமா என்ன இதுன்னு தெரில. அதோடைய சிக்கெல்லாம் குகைக்குள்ளே வந்து பொறிச்சிருக்காங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. அதுவும் தெரில. அடுத்தபடி பார்த்தோன்னா நம்மளுடைய கர்ணபுரா இன்னும் எக்லே பண்ணலே இல்லை. சும்மா சிக்கு கலர் பார்த்தோன்னா மஜாவாக இருக்குது பார்க்குறதுக்கு. 2மே சாக்லேட் கலரில் வந்திருக்காங்க. மார்க்கிங் வந்து முஸ்கி மாதிரி தான் வந்திருக்கு. ஏன்னா லைட்டாக கொண்டா வந்துருந்தா அந்த சிக்கு பின்னாடி உக்காண்ட்ருக்குல முஸ்கி மாதிரி இருப்பாங்க. வீடியோ எடுக்கிறதுனாலே சொல்கிறாங்க பாருங்கள். வீடியோ வந்து கேஜிக்கு வெளியில் எடுத்துகிட்டு இருக்கேன் ஃபோன் வச்சு. ஏதோ அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சொல்கிறாங்க 2 பேர். ஸோ சிக்கு உங்களுக்கு கலர் பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சும்மா சிக்கு கலர் மஜாவாக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. பசங்களா நல்லா தீனி சாப்பிட்டு ஃபீட் பண்ணி சாப்பிட்டு கேஜ் விட்டு வெளியே வாங்க, உங்களுக்கு பார்க்கலாம். ஆப்பிள் பாக்ஸ் வந்து இங்கே மறைச்சிட்டு இருக்குது. அது வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். சிக்கு வந்து அதே வெளியே வந்தால் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு கலரு. ஸோ இந்த ஆப்பிள் பாக்ஸ் இருக்குல்ல, இது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே மாட்டி டைட்டாக உட்காந்துச்சு கேஜி உள்ள ஆப்பிள் பாக்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் அங்கேயே அதுலேருந்தே காட்டிட்டோம் சிக்கு.
உட்காண்ட்ருக்காங்க எல்லாம். ஸோ ஓவரால் எல்லாம் கேஸ் அப்டேட்டும் முடிஞ்சிடுச்சு. ஸோ எல்லாமே இனிமேல் வெயிட் பண்ணி அடுத்தடுத்து என்ன அப்டேட் வருதுன்னு எல்லாமே வெயிட் பண்ணி பார்த்துட்டு வரலாம் சிறப்பாக தரமாக. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஷார்ட்ஸ் வீடியோவில் நல்ல வீடியோ பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.